கர்மவீரர் காமராஜர் 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பு வகித்த 9 ஆண்டுகால ஆட்சி பொற்காலமாக போற்றப்படுகிறது. ஏழை எளிய குழந்தைகளுக்கு இலவச கல்வியை கொண்டு சேர்த்ததோடு பசியோடு வரும் பிள்ளைகள் படிப்பதற்காக இவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் கல்வி புரட்சிக்கு வித்திட்டது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி ஆகிய இருவரையும் பிரதமராக்கிய பெருமையும் காமராஜரையே சாரும். இத்தகைய மகத்தான தலைவருக்கு 1976இல் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கி சிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் வாழ்ந்த பூர்வீக இல்லம் தமிழக அரசால் வரலாற்று அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. ஓடுகளால் வேயப்பட்ட இந்த சிறிய இல்லத்துக்குள் நுழையும் போதே காமராஜரின் தனித்துவ இயல்புகள் நம்மை ஆட்கொள்கின்றன. காமராஜரின் பள்ளி பருவம் துவங்கி அவர் பயன்படுத்திய பல்வேறு அரிய பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் காமராஜர் அன்றாடம் பயன்படுத்திய கதர்வேஷ்டி மற்றும் சட்டைகள் எளிமைக்கு சான்றாக இங்கு காட்சியளிக்கிறது. அத்துடன் அவர் அன்றாடம் பயன்படுத்திய கட்டில், நாற்காலி, பாத்திரங்கள் மற்றும் காலணிகள் ஆகியவையும் நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. காமராஜர் தனது தாயார் சிவகாமி அம்மாளுடன் இருக்கும் அரிய புகைப்படங்கள், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்ற உலகளாவிய தலைவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படங்களும் வீட்டின் சுவர்களை அலங்கரிக்கின்றன. இல்லத்தின் மைய பகுதியில் காமராஜரின் கம்பீரமான மார்பளவு சிலை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. ஆஸ் ஹெரிடேஜ் என்ற சர்வதேச அமைப்பின் வழிகாட்டுதலுடன் சிறப்பு பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் காமராஜர் அருங்காட்சியகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நேர்மைக்கு இலக்கணமாக உள்ள பெருந்தலைவரின் நினைவுகளை சுமந்து நிற்கும் இந்த இல்லத்தை ஒவ்வொரு தமிழனும் ஒருமுறையாவது நேரில் காண வேண்டும் என்பது பொது உடைமை சிந்தனையுடைய அனைவரின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. வசந்த் டிவி செய்திகளுக்காக விருதுநகரில் இருந்து கோவிந்தராஜ்.